வணக்கம் ஷர்மிளா. டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனமழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் நேற்று மாலை 6 மணி முதல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திடீர் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம், மேல வீதி, வடக்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கோடாச்சேரி, சேந்தமங்கலம், விளமல், அடியக்கமங்கலம், நன்னிலம், ஆண்டிப்பந்தல், கங்களாஞ்சேரி, கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர்ல பாத்தீங்கன்னா நேற்று மாலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளது. திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட பனகல் சாலையில் நேற்று இரவு பெய்த அதீத கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்த மழைநீரால் வீட்டுக்குள் பாம்பு உள்ளிட்ட விச ஜந்துக்கள் வருவதால் அச்சத்துடன் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு காரணங்களால் அடைக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மழைநீரை மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக நேற்று இரவு 4 மணி நேரத்தில் திருவாரூர் மட்டுமே 10 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தற்போதும் வானம் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. ஷர்மிளா.